Boys. Hi boys. நீங்க டிவிக்கேவா? ஒரு இதுவும் கிடையாது நண்பா. சும்மா போட்டு எடிட்டர் வேற வேலை இல்லைன்னு போட்டாரு நம்ம அண்ணன். இனாஷ் ப்ரோக்கே அனைத்து இதுவும் நம்ம சும்மா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுவோம். அவர் ட்ரெண்டிங்காக இருக்கிறத போட்டாரு. ஓகே, ஹாய் 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 அனுவர்ஷினி, ஹாய், ஹவ் ஆர் யூ? ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் செட்டப். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கேன். என்னாச்சு, நம்ம ஸ்டூடியோவில் நெட்வொர்க் ஷட் டவுனு. அதனால பக்கத்து ஃப்ளாட்டில் இன்னொருத்தர் நெட்டை கடை வாங்கி லைவ் வந்திருக்கோம். அதனால தான் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் கேட்டது உண்மைதான். இது கடை வாங்கின நெட்டில் லைவ் வந்திருக்கேன். நம்ம ஸ்டூடியோ பக்கத்துலேயே தான் இருக்கேன், அப்படியே ரைட்டில் அந்த சைட் ஸ்டூடியோ. நான் படிக்கட்டில் உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்கிறேன். சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா? ஏன்னா நான் வெளியே அவுட் சைடு என்விரான்மெண்ட்டில் உட்காந்துருக்கேன், அதான். ஸோ ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சவுண்டு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் யூ கைஸ் ஸ்லைட்ல டிஎம்கே கூட 2. சாரி நண்பா, அனைத்து ப்ராப்ளம் இஸ் டியூ டு எடிட்டர். நம்மளால கொஞ்சம் டிவிக்கே ஃபேன் போல், அதான் எடிட்டில் போட்டு விட்டாரு. நோ வரிஸ், நோ வரிஸ். ஸோ த மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் சேனல் இஸ் டு கெயின் நாலேஜ். ஸோ நம்ம அங்கேருந்து டிவியேட் ஆக தேவையில்ல. ஸோ எஸ், ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் வேறு. ஸோ வில் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ். ஸோ we have completed till what? We completed our physical and inorganic. Fast question குள்ள போயிடலாம் சார். போயிடலாம் விஸ்வா, போயிடலாம். சரி, ஓகே. ஸோ எஸ், இன்ஆர்கானிக் பொறுத்தவரையும் டிவிக்கே ஃபயர் வேண்டாம், நோ ஃபயர். தம்னெயிலாகவே இருக்கட்டும், அது அரசியலாக்க வேண்டாம். நம்ம இங்கே வந்தது படிக்கிறதுக்கு, அது முதல்ல பார்ப்போம். Okay, fine, we'll go. So today we are going to see about 180 questions in inorganic. What we are going to see? 180 questions from inorganic. Okay, so yes. So yes, we'll start from the first question, basic question. Okay, basic question la start பண்றோம். Which is not a F block element? Which is not the F block element? So this is obviously easy one. Lutetium is lanthanoid series. Cerium is a lanthanoid series. So yes, just a minute. So cerium. So wait. So yes. So coming to the first question. The first question is, which is not a F block element? Which is not a F block element? So yes, lutetium, we know it is from lanthanoid series. Cerium is a lanthanoid series, and D thorium is a
actinoid series. So obvious, first one is easy. We'll go with C. So inorganic is easy. டக்கு டக்குன்னு போட்டு போவோம். But I'll give you a proper explanation also. சரி, okay. So which group best illustrates the transition from non-metallic to metallic behavior? அதாவது நாலு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. நான் மெட்டல்ல இருந்து மெட்டல் எது கரெக்டாக போகுதுன்னு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ லெட் us see the first one. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ த ஆப்வியஸ் திங் நமக்கு தெரியும், ஹாலோஜன்ஸ் எல்லாமே நான் மெட்டல் தான். ஸோ this will be not the one. ஏன்னா they are asking from non-metal to metal behavior-ஆக மாறும். சரி, come to the second option. Nitrogen, phosphorus நமக்கு தெரியும், it is non-metal. Arsenic is antimony is metal. Arsenic, antimony is metal. And beryllium, magnesium, calcium, strontium, we know that they are second year group element, alkali earth metal. So this will not be the answer. Iron, ruthenium, osmium, so இது எல்லாமே மெட்டல். ஓகேவா, இது எல்லாமே can I skip aloe harin? No, aloe harinல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா வரும். Don't skip that. ஈஸி தான், ட்ரை பண்ண ஈஸி தான். ஸோ இட் இஸ் ஈஸி ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இதில் நமக்கு தெரியுது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாலுமே நான் மெட்டல், தேர்ட் ஆப்ஷன் எல்லாமே மெட்டல், ஃபோர்த் ஆப்ஷனுமே எல்லாமே மெட்டல். ஸோ ஆப்வியஸாக செகண்ட் ஆப்ஷன் பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் நான் மெட்டல், நெக்ஸ்ட் ரெண்டு மெட்டல். ஸோ நான் மெட்டல் டு மெட்டல் அந்த ஒரு டிரான்சிஷன் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக பி தான். Obviously it is B. So third question is a good question. Third question is very good question. So what is the question? The electron affinity of iodine in electron volt per atom. So நமக்கு என்ன, நம்ம கிட்ட electron affinity கேக்குறாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, electron gain enthalpy of iodine atom is this. Electron gain enthalpy of iodine atom is this. So okay, what is electron gain enthalpy and what is electron affinity? So common sense la சொல்லணும்னா electron affinity யும் electron gain enthalpy யும் கண்டிப்பா போட்டுருவோமா ஜெயஸ்ரீ சக்தி, டெலிகிராம்ல போட்டுறேன். ஃபேஸ் கேம் ஸ்மால் பண்ணு ப்ரோ, கொஷின் பார்க்க முடியல. ஓ சரி, ஓகே, நான் அது மேலே ஸ்லைட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு எதுவும் பண்ணாது, ஏன்னா 1.5 மணி நேரம் கிளாஸ் லேட் ஆனதுக்கு காரணமே நெட்வொர்க் ப்ராப்ளமு. ஸோ எஸ் வெல்கம் பேக். அதான் சொன்னேன்ல, எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்ன, எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன. ஸோ பேசிக்காக ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் தான். அப்போ எலக்ட்ரான் அஃபினிட்டி கெயின் கொடுத்துட்டு அஃபினிட்டி ஏன் கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் வந்து அது ஒரு தெர்மோடைனமிக் எனர்ஜி. அதாவது நம்ம எக்ஸோதெர்மிக்னா நெகட்டிவ் ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இல்லை எலக்ட்ரான் அஃபினிட்டி ரெண்டும் ஒன்று, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டுமே என்னன்னா, இப்போ எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல ஆட் பண்றான்னா எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ தட் இஸ் கால்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அது தெர்மோடைனமிக்கலா எலக்ட்ரான் எனர்ஜி ரிலீஸ் ஆனால் அது நெகட்டிவா, தெர்மோடைனமிக்கலா பார்த்தா எனர்ஜி ரிலீஸ் ஆனால் நெகட்டிவா. ஸோ அந்த நெகட்டிவ் சைனோடு சொன்னால் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இதை நெகட்டிவ் சைன் இல்லாமல் வெறும் நம்பராக சொன்னால் அது எலக்ட்ரான் அஃபினிட்டி, அவ்வளோதான். ஸோ அப்போ பார்த்தேன்னா electron gain enthalpy -1 minus 4.9 into 10. ஸோ அப்போ electron affinity ஆப்வியஸாக அதோட ப்ளஸ் தான். எலக்ட்ரான் அஃபினிட்டியும் கெயின் என்தால்பியும் ரெண்டும் ஒன்று தான். நம்ம நெகட்டிவ் சார்ஜோடு சொன்னால் அது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஓகேவா, சரி, ஓகே. அவங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி கேட்குறாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அது நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துட்டா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அது அப்படியே எலக்ட்ரான் வோல்ட்டில் மாற்றணும்னா 1.6 into 10⁻−19 டிவைட் பண்ணணும். ஸோ விச் இஸ் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ நோ உங்களுக்கு எக்ஸாமில் கிடைக்காது. இதை நான் கால்குலேட் பண்ணும்போது 3.06 வருது. ஓகேவா, டே விஸ்வா கவர்மனரா. ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ பேசிக் ஈஸி கொஷின்ஸில் இருந்தால் தான் போகிறோம், ஏன்னா ஈஸி கொஷின்ஸில் இருந்து தான் வரும். ஓகேவா, ஸோ டில் நோ
ஸோ இது வரையும் எல்லாம் ஓகே தானே? வாஸ் ஈஸி ரைட்? ஸோ கம்மிங் டு தி ஃபோர்த் கொஷின். வாட் இஸ் த ஃபோர்த் கொஷின்? ஸோ எப்பவுமே கொஷினை முதல்ல ரீட் பண்ணுங்க. அக்கார்டிங் டு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? மாடர்ன் பீரியாடிக் டேபிள். வணக்கம் வணக்கம் முருகப்பன். ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் சிமிலர் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ரிப்பீட் அட் அ ரெகுலர் இன்டர்வல் when elements are arranged. ஆப்வியஸாக நமக்கு தெரியும் மெண்டல் இது என்னப்பா மெண்டல் வரையும் தான் அட்டாமிக் வெயிட். மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் we know atomic number. ஓகேவா? அட்டாமிக். ஸோ அட்டாமிக் வெயிட்னாலே ராங்கு. ஏன்னா மெண்டல் பீரியாடிக் டேபிள் வரையும் தான் அட்டாமிக் வெயிட்டு கன்சிடர் பண்ணாங்க. பட் ஒன்ஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னு வந்துட்டாலே அட்டாமிக் நம்பரை தான் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் எந்த இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங் ஆர்டரா நமக்கு தெரியும். இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாங்க. ஓகேவா? இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ஈஸி கொஷின் ஐ கெஸ். ஓகே. ஸோ மெக்னீஷியம் ஃபார்ம்ஸ் Mg+2 because. Okay. So what is the reason why Mg forms 2? So there are only 2 electrons in the outermost energy levels of magnesium. The oxidation state of magnesium plus 2. The difference between the first and second is this much and second is this much. So the exact reason ஏன்னா all three subject. Yes. So the exact reason behind is, suppose நம்ம மெக்னீஷியம் இருக்கு, மெக்னீஷியம்லேருந்து முதல் எலக்ட்ரான் எடுத்துட்டோம். ஓகேவா? மெக்னீஷியம்லேருந்து முதல் எலக்ட்ரான் எடுத்துட்டோம். இல்லை எந்த ஆட்டமாக வேணா இருக்கட்டும், கன்சிடர் ஆட்டம் ஏ. அதுலேருந்து நம்ம முதல் எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா ரெண்டாவது எலக்ட்ரான் எடுக்கிறோம் பார்த்தியா? ரெண்டாவது எலக்ட்ரான் அந்த எனர்ஜி பேர் E2ன்னு வச்சுக்கோ. ஜென்ரலாக E2 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் E1ஓட. ஓகேவா? E2 வந்து E1ஓட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஜெயஸ்ரீ சக்தி சின்னு சொல்கிறீங்க, பட் இட் இஸ் நாட் சி. ஐ வில் எக்ஸ்பிளைன். ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாரு. இங்கே பாருக்கண்ணா, இது ஏன்ற ஒரு ஆட்டம் இருக்குது. ஓகேவா? பாரு, ஏன்னு ஒரு ஆட்டம் இருக்கு. அதுலேருந்து நீ முதல்ல ஒரு எலக்ட்ரான் எடுக்கிற. ஓகேவா? அதுலேருந்து முதல் ஒரு எலக்ட்ரான் எடுக்கிற. ஸோ அதுக்கு E1ன்னு வச்சுக்கோ அதோட எனர்ஜி. அண்ட் செகண்ட் டைம் நீ இன்னொரு எலக்ட்ரான் you are removing, அதுக்கு எனர்ஜி E2ன்னு வச்சுக்கோ. ஸோ ஜென்ரலாக என்ன நடக்கும்னா E2 வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் E1ஓட. ஓகேவா? E2 வந்து E1ஓட ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ என்ன நடக்கும், அது A+2 வந்து நார்மலாக ஃபார்ம் ஆகாது, A+1ஓடையே நின்றும். பட் E2 வந்து E1க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, E1 E2 ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா A+லேருந்து A+2க்கு ஈஸியாக மாறிடும். ப்ரோ எப்படி ப்ரோ ஆட் ஆஃப் பண்ணுறது? அது எனக்கும் தெரியாது மச்சி. சரி, அதான் சொல்கிறேன்ல. அதான் இப்போ E2 ரொம்ப வழக்கமாக E2 வந்து E1ஓட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் E1 ஸோ அதனால A+ வரையுமே நின்றும், A+2 வராது. ஆனால் ஒரு சில இதில் E1 E2 ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி டைமில் A+ வந்து A+2 வாய்ப்பு இருக்குது. அந்த கண்டிஷன் தான் மெக்னீஷியமில். மெக்னீஷியம் ப்ளஸ்லேருந்து மெக்னீஷியம் +2க்கு வர்றது E2ன்னு வச்சுக்கோ. Mg2 Mg+ E1, Mg+2 Mg+2 வந்து E2. E1 E2 ஆல்மோஸ்ட் சேம் எனர்ஜி. ஸோ அதனால என்ன நடக்கும்னா Mg+லேருந்து Mg+2க்கு ஈஸியாக போயிடும். அதனால தான் மெக்னீஷியம் எக்ஸிபிட் +2. ஓகேவா? திஸ் இஸ் குட் கொஷின். ஓகேவா? ஏன்னா 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் 3மே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் த எக்ஸாக்ட் ரீசன், அது ஒரு ஃபேக்ட், நம்ம மாற்ற முடியாது. ஓகேவா? சரி, ஓகே. சரி, திஸ் இஸ் ஆல்சோ an easy question. ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ ஹாலோஜனுக்கு நமக்கு தெரியும், முதல்ல குளோரின் கிரேட்டர் தேன், ஃப்ளோரின் தேன், புரோமின் தேன், அயோடின். ஸோ ஆப்வியஸாக ஏ தப்பு. இது பாரு, ஃப்ளோரின், ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன், இது கரெக்டு. இதுக்கு ஒரு ஜென்ரல் ஆர்டர் இருக்குது. ஃப்ளோரின் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜனு, அடுத்து நைட்ரோஜன், ஸோ அதுக்கு அடுத்து கார்பன், எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ இது பாரு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டவுன் தி குரூப் டிக்ரீசஸ், ஆனால் இங்கே இன்க்ரீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆர்டர்? only B, அதாவது ஆப்ஷன் சி. ஸோ கிளியரா? ஈஸி ரைட்? ஸோ டக்குன்னு பார்த்தோம்ல. நம்ம இந்த லெக்சரில் 180யும் பார்க்க மாட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
we will see around 40 to 50 questions in the lecture. Basically எதுக்குன்னா to boost your confidence. Okay, we'll move on to the next question. So the correct see the first ionization energy of coinage metal. So coinage metal na confuse பண்ணிக்காதீங்க. இந்த காப்பர் சில்வர் கோல்டு இந்த சீரீஸ் இருக்கு பாத்தியா. ஸோ இந்த ஒரு இது இருக்கு பாத்தியா 3D 4D 5D. இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸை பார்த்தானா 3D 4D 5Dன்னு இருக்குமா. அதில் சில்வர் இது என்னப்பா காப்பரோட டவுன் தி குரூப் பார்த்தோன்னா காப்பர் சில்வர் கோல்டு இருக்குமா. ஸோ அந்த ஒரு லீனேஜ் தான் காயினேஜ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அது பேர் காயினேஜ் எலிமெண்ட்னா அதுலேருந்து நம்ம முன்னோர்கள் வந்து அதில் காயின் ப்ரிப்பேர் பண்ணாங்க. ப்ரோஸ் ரியாக்ஷன்ஸ் பண்ணி ஏப்பா நான் தான் சொன்னேன் இல்லைடா அடி கிளாஸ் ஒரு படிக்கட்டில் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன்டா. எங்கள் ஸ்டூடியோக்கு வெளியே இருக்கிற படிக்கட்டில் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். பக்கத்து ஃப்ளாட்டுக்காரங்க வந்தாங்க, அதான் ரியாக்ஷன். சரி 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 ஓகே கைஸ், நோ ப்ராப்ளம். ஸோ அதான் காப்பர் சில்வர் கோல்டு அந்த ஒரு குரூப் இருக்குல்ல, அதுலேருந்து காயின் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த மூணுலேருந்து கோல்டு காயின் சில்வர் காயின் காப்பர் காயின் அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த ஒரு மெட்டீரியல்ஸை வச்சு காப்பர் பண்ணதால அது பேர் வந்து காயினேஜ் எலமெண்ட். ஸோ இந்த காயினேஜ் எலமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் என்ன? ஸோ என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. டவுன் தி குரூப் ஜென்ரலாக டிக்ரீசஸ். ஸோ டிக்ரீசஸ் காப்பருக்கு தான் அதிகம்னு நினைப்போம், சில்வருக்கு அடுத்து கோல்டுக்கு. ஆனால் என்ன நடக்கும், கோல்டுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா, கோல்டுக்கு அதிகமாக இருக்கும். கோல்டு வந்து சில்வரோட அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நினைப்போம், டவுன் தி குரூப் டிக்ரீசஸ். அப்போ காப்பருக்கு அதிகமாக. ஆனால் கோல்டை விட சில்வருக்கு சில்வரோட கோல்டுக்கு அதிகமாக இருக்கும். இட்ஸ் ஓகேண்ணா. ஸோ திஸ் இஸ் ஆர்டர். இது வந்து இது என்சிஆர்டி ஆர்டர். ஓகேவா. நம்ம என்ன நினைப்போம், ஜென்ரலாக டவுன் தி குரூப் டிக்ரீஸ். அப்போ காப்பரை விட சில்வரோட கோல்டை விட சில்வருக்கு அதிகமாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் ஒரு ட்ரெண்டில் வேரியேஷன் இருக்கும், கோல்டுக்கு அதிகமாக இருக்கும் சில்வரோட. ஓகேவா, திஸ் இஸ் த திங். ஓகே, இன் அ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ இந்த கொஸ்டின் 8th குரூப் லெவலில் இருக்கு, ஈஸி. ஓகே, இன் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கு, வேலன்ஸ் ஷெல்னா கடைசி ஷெல்ல NS2 NP4 யாருக்கு இருக்கு, இருக்கும்னா ஆக்சிஜன் ஃபேமிலிக்கா. ஆக்சிஜன் எந்த குரூப்பு, ஆக்சிஜன் வந்து 16th குரூப்பா. ஆக்சிஜன் 16th குரூப். அப்புறம் வேலன்ஸ் ஷெல் வந்து 5th ஷெல்லா. அப்போ ஆப்வியஸா 5th பீரியட். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சுடா. அவ்வளோதான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு ஆன்சர் சொல்லிடுறான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு நான் ஆன்சர் சொல்லுவேன். எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன், வேலன்ஸ் ஷெல் கான்ஃபிகரேஷன் 5s2 5p4. வேலன்ஸ் ஷெல்லோட கான்ஃபிகரேஷன் எதுக்கு, NS2 NP4 எதுக்கு இருக்கு, ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு. ஆக்சிஜன் எது, 16th குரூப். அப்புறம் வேலன்ஸ் ஷெல் என்ன, 5th வேலன்ஸ் ஷெல். அது ஆப்வியஸா 5th பீரியட்ல தான் 5th வேலன்ஸ் ஷெல் ஃபில்லாம். அவ்வளோதான். 5 நோ ஏ ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கீங்க பீரியட் பாருமா. வேலன்ஸ் ஷெல்லோட நம்பர் என்னவோ அதுதான் பீரியட் நம்பர். ஓகேவா, அவ்வளோதான். பெருசாக நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் இஸ் அ குட் கொஸ்டின். ஓகேவா, ஃபோக்கஸ் இன் தட். 9th கொஸ்டின் இஸ் அ ரியலி குட் கொஸ்டின். ஓகேவா. ஸோ இது வரையும் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் till now. நான் along with solving questions I'll tell you which are the questions which is necessary. ஓகேவா. So the 9th question is like யோசிக்கக்கூடிய question. It is important. ஓகேவா, it is important. Okay, fine. So shall we move on to the next question? Clear Anna, clear. Nice guys. Fine. So okay, இதுவும் ஈஸி தான்டா. பட் ஸ்டேட்மெண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நம்ம எலிமினேட் பண்ணி விளையாடணும். ஸோ ஐ வில் டெல் யூ ஹவு.
So see, first one, the first ionization energy of potassium is less than sodium and lithium. So நமக்கு தெரியும் lithium, sodium, potassium. Down the group என்ன ஆகும், ionization energy கம்மியாகும். ஆனால் என்ன ஸோ அப்போ less than கொடுத்துருக்கான். So obviously first statement is correct. Down the group, ionization energy decreases. So first statement is correct. See, xenon does not have the lowest ionization enthalpy in the group. So xenon in the 18th group, 18th group order in helium, neon, argon, krypton, xenon, and finally radon. So obviously down the group ionization energy decreases. Radon தான் இருக்கிறதுலே கம்மி. இன்னைக்கு எத்தனை கொஸ்டின் விஸ்வா ப்ரோ எப்பவும் போல 40 to 50 பார்ப்போம். ரெஸ்ட் ஐ சென்ட் இட் as PDF. ஓகேவா? சி ஹீலியம், நியன், ஆர்கன், கிரிப்டன், xenon, ரேடன். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னா ரேடனுக்கு தான் இருக்கிறதுலே கம்மி. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டா டஸ் நாட் ஹேவ் தி லோவஸ்ட். ஆமாம் கரெக்ட் தான், ஏன்னா ரேடானுக்கு இதோட கம்மி. ஸோ இதுவும் கரெக்டு. ஓகேவா? ஸோ ஃபைன். த ஃபஸ்ட்டு நான் ஏன் தேர்டு கொஸ்டின் ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணேன், ஏன்னா தேர்டு கொஸ்டின் வந்து அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டாங்க, நமக்கு அயனைசேஷன் எனர்ஜியே கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்டாமிக் நம்பரை கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது அந்த ஆப்ஷனை தள்ளி வைங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ண சொல்ல, ஈஸியாக இருக்கிற ஆப்ஷனை முதல்ல வெரிஃபை பண்ணுங்க. அண்ணா யுவர் கேமரா ப்ரோ ஸ்மாலர் யுவர் கேமராவா? ஒரே நிமிஷம், இப்போதைக்கு அது முடியாது. ஒரே நிமிஷம், அவனுக்கு விஸ்வா இப்போ ஓகேவா கண்ணா? ஓகே ஃபைன். ஸோ தேர்ட் ஆப்ஷனை வைங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் கேலியம் இஸ் ஹையர் தேன் தி டி பிளாக் எலமெண்ட். சி கேலியம் வந்து பி பிளாக் எலமெண்ட். டி பிளாக் எலமெண்ட்டோட பி பிளாக் எலமெண்ட்டுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஆகும். ஓகேவா? ஏன்னா கேலியம் வந்து ஒரு நமக்கு தெரியும் இட் இஸ் அ சாஃப்ட் மெட்டல். ஆனால் டி பிளாக் வந்து ஈவன் தோ இட் இஸ் அ மெட்டல், தோஸ் ஆர் ஹெவி மெட்டல். ஓகேவா? டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் ஹெவி மெட்டல். ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் உத்து கவனி, அட்டாமிக் நம்பர் 30 கொடுத்துட்டான், ஜிங்க். ஓகேவா? ஜிங்க் கேலியமோட சரி இரு, நான் இதை சயின்டிஃபிக்கலாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகேவா? லிவிங் நமக்கு பி பிளாக்கோ டி பிளாக்கோ அதை விடு. கேலியம் எந்த இதில் வரும்? அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியமா? ஸோ NS2 NP3 NS2 NP3 அண்ட் டி பிளாக்கோட அட்டாமிக் நம்பர் 30 யாருக்கு இருக்கு? ஆப்வியஸாக நமக்கு தெரியும், இட் இஸ் ஃபார் ஜிங்க். ஜிங்கோட வேலன்ஷியல் கான்ஃபிகரேஷன் என்ன? 3D10 4s2 3D10 4s2 கிளியரா? 3D10 4s2. ஓகே, இதில் வந்து என்ன? 4s NP1. ஓகேவா? கேலியமோடது NS2 NP1. எக்ஸாக்டாக கேலியமுக்கு சொல்லணும்னா 4s2 4p1. ஸோ முதல் எலக்ட்ரான் எடுக்கிறது எதில் ஈஸினா, ஆப்வியஸாக பாரு, அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஃப்ரீயாக ஒன்று தான், அதுவும் அன்பேர்டு. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் ஜிங்க்குக்கு பார்த்துருக்க, இட் இஸ் பேர்டு. அன்பேர்டு ரிமூவ் பண்ணுறத விட பேர்டு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அன்பேர்டு ரிமூவ் பண்ணுறத விட பேர்டு ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அப்போ கேலியம்க்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் தேன் ஜிங்க். So the fourth statement is confirm wrong. So the statement D is incorrect. So is it clear? Easy dana. இந்த மாதிரி questions are easy. So okay. இது பாரு, இது இந்த மாதிரி energy is not released. See, நாலு கொஸ்டின்லுமே என்ன பண்ணியிருக்காங்க? ஏன்ற ஒரு ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றாங்க, அது A- ஆகுது. ஸோ இந்த டைம்ல எனர்ஜி ரிலீஸ் ஆகுது பார்த்தியா? இந்த எனர்ஜி பேர் என்ன? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி படிக்கும்போதே ஒரு சில இது படிச்சிருப்பீங்க. ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் லைக் ஜீரோ குரூப்க்கு
0 குரூப்க்கு அப்புறம் ஹாஃப் ஃபில்டு. நைட்ரோஜன்லலாம் ஹாஃப் ஃபில்டு இருக்கும்ல, நைட்ரோஜனில் ஹாஃப் ஃபில்டு இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேபிள்டு கன்ஃபிகரேஷனில் நீ எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது, நீ எனர்ஜி சப்ளை பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி குளோரினுக்கு எடுத்தானா NS2 NP5 இருக்குது, NP5. அதில் ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணனா NS2 NP6 வருது. அன்ஸ்டேபிள் இருந்து ஸ்டேபிளுக்கு போகுது. ஸோ எனர்ஜி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது பாலாஜி ஹாய். ஸோ ஆனால் இங்கே பார்த்தோன்னா நைட்ரோஜன் NS2 NP3ல இருக்கு, ஆனால் NS2 NP4க்கு, அதாவது ஹாஃப் ஃபீல்டு வந்து மோர் ஸ்டேபிள். ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிள் போகிறதுக்கு நீ தான் எனர்ஜி சப்ளை பண்ணும், நீ தான் எனர்ஜி சப்ளை பண்ணும். ஸோ ஆப்வியஸாக அன்ஸ்டேபிள் டு அன்ஸ்டேபிள் போகிறதுக்கு தான் நீ எனர்ஜி சப்ளை பண்ணும். நீ எலக்ட்ரான் அஃபினிட்டி படிச்சிருந்தா உனக்கு தெரியும். ஓகேவா? 0 குரூப் எலமெண்ட் அண்ட் எலமெண்ட்ஸ் வித் ஸ்டேபிள் கன்ஃபிகரேஷன், அதாவது ஹாஃப் ஃபில் அண்ட் ஃபுல்லி ஃபில், அவங்களுக்கு வந்து நீ எனர்ஜி சப்ளை பண்ணாதான் எலக்ட்ரான் ஆட் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து நீ எனர்ஜி சப்ளை பண்ணாதான் எலக்ட்ரானே ஆட் பண்ண முடியும். மற்ற எலமெண்ட்ஸ்க்கு நீ எலக்ட்ரான் ஆட் பண்ணா அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? கிளியர்? ஓகேவா? ஸோ ஓகே, விச் ஆஃப் தி எலமெண்ட் ஹாஸ் எ ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் கேட்டயான்? ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரியும் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் குரூப் எலமெண்ட் அண்ட் மெட்டல்ஸ். ஈஸியாக சொல்லணும்னா மெட்டல்ஸ் ஃபார்ம் ஈஸிலி கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். ஸோ நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ், தீஸ் ஆர் நான் மெட்டல். ஹாலோஜன் நான் மெட்டல். ஸோ பெரிலியம், ஹீலியம் நான் மெட்டல். இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விளையாடணும், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன மிச்சம் இருக்குது? பொட்டாசியம், சீசியம், பேரியம், பொட்டாசியம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீட் கேன் பி ஸ்கிப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன். கண்ணா 3 கொஸ்டின், 2லேருந்து 3 கொஸ்டின் ரெடி போயிடும்டா. ஹை ஈல்டிங் சாப்டர்ஸ் ஆர்கானிக் எந்த சாப்டரும் விடாது. இது நான் உனக்கு தயவு செய்து சொல்கிறேன், விடாது. ஓகேவா? ஸோ பார்த்தியா, ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விளையாடணுங்கண்ணா. ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு, நான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடல, இதுக்கு வந்து கான்செப்ட் தேவைப்படுது. The oxide which produce most acidic solution when 1 liter of water is added. So 0.1 mole of oxide is added which will produce the strongest. அதாவது இந்த 4 ஆக்சைடு கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். நீ எதை 1 லிட்டர் வாட்டரில் ஆட் பண்ணால் உனக்கு அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலில் கொடுத்துட்டு விச் இஸ் மோர் ஆசிடிக்னு கேட்டால் த எலமெண்ட் விச் இஸ் இன் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். புரியுதா? எந்த ஆக்சைடில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கோ தட் இஸ் த மோஸ்ட் அசிடிக். ஓகேவா? தட் இஸ் தி மோஸ்ட் அசிடிக். அது கமெண்ட்ல ஸ்கிப் பண்ணி கேட்குறாங்க, பட் கேட்குற சாப்டர் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஆமாம், வேடிக்கையாக இருக்குல்ல? ஸோ அதான். ஸோ இப்போ ஆக்சைட்ஸ் கொடுத்துட்டு விச் இஸ் மோஸ்ட் அசிடிக்னு கேட்டால் கொடுத்துருக்கிற 4 ஆக்சைடில் சென்ட்ரல் ஆட்டம் இருக்குது பார்த்தியா, இது சென்ட்ரல் ஆட்டம். ஸோ கொடுத்துருக்கிற 4 ஆக்சைடில் பேரியம் அண்ட் சல்ஃபர் அது சென்ட்ரல் ஆட்டம்ஸ். ஸோ இந்த சென்ட்ரல் ஆட்டமில் இஃப் இட் இஸ் இன் மோஸ்ட் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஆக்சைடு தான் மோஸ்ட் அசிடிக். ஸோ இதில் பார்த்தோன்னா சல்ஃபர் வந்து இங்கே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அண்ட் பேரியம் ஆக்சைடு வந்து பேசிக் அண்ட் இது வந்து அசிடிக். ஓகேவா? ஸோ இப்போ பேரியமில் 2 இருக்குது, சல்ஃபரில் 2 இருக்குடா. பேரியம்லேயே அதோட ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இந்த பேரியமோடது இது பேசிக், இது அசிடிக். சல்ஃபரோட இது 2 இருக்குது. ஸோ சல்ஃபரோடையதுல இது பேசிக், இது அசிடிக். கான்செப்ட் புரியுதா? இப்போ ஒரே எலிமெண்ட்ல 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 2ல எதுல ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அது அசிடிக், எது கம்மி ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அது பேசிக். ஸோ சல்ஃபர்ல இங்க 2 இருக்கு, அதுல 1 அசிடிக் 1 பேசிக். பேரியம்ல இங்க 2 ஆக்சைடு இருக்கு, 1 அசிடிக் 1 பேசிக். ஆனா இப்ப இங்க பாரு, இதுவும் அசிடிக் இதுவும் அசிடிக். இது 2ல இது அசிடிக்னா +4 ரொம்ப ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா +6ஆ? ஆப்வியஸா +6 தான். ஸோ விச் இஸ் இன் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தட் ஆக்சைட் ஆர் ஹையர் அசிடிக். ஓகேவா? இது வந்து நீட்ல ஆக்சைட்ஸ் அசிடிக் நேச்சர் வந்து நிறைய கேட்குறாங்க. டி பிளாக்ல இருந்து கேட்பாங்க. டி பிளாக்ல இருந்து ஷார்ட்டா ஆக்சைட்ஸ் கொஷின்ஸ் தான். ஓகேவா? கொஷின் ஓகே அண்ணா எல்லாம் ஓகே ஆனால் இந்த
எக்ஸெப்ஷன் மட்டும் மறந்து போகுதுன்னா இந்த 10 டேஸில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி சி உங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேவைப்படாது. எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஃபார் ஜேஇ. ஓகேவா? எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் ஃபார் ஜேஇ. ஸோ ஃபைன், டோன்ட் ஓவர் திங்க். நம்ம ஓவர் திங்க் பண்ண தேவையில்ல, நமக்கு அது தேவையில்லை. எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் வெரி ரேர் ஃபார் நீட். So we'll move on to the next question. So which is the largest atom னு கேக்குறாங்க. which is the largest atom? So இதுக்கு நம்ம லைட்டா ட்ரிக் as well as some common sense எல்லாம் சேர்ந்து யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி क्वेश्चंसக்கு we need to use common sense. ஓகேவா? ஓகே. see லித்தியம் எங்க இருக்கு? சோடியம், பொட்டாசியம் இப்படி ஒரு ஆர்டர்ல இருக்குமா? ஸோ பொட்டாசியம் லித்தியம் நம்ம ஆர்டர்ல எடுத்துக்கிட்டோம். புரோமின் எங்க இருக்கும்? லித்தியம், பெரிலியம், ஸோ லித்தியம் லைன்ல வந்து நமக்கு ஃப்ளோரின் இருக்கும். அதுக்கு கீழே குளோரின், அடுத்து புரோமின். ஸோ இது எல்லாம் ஒரு லைன்ல, இது ஒரு லைன்ல, இது ஒரு லைன்ல இருக்குமா? ஆர்சனிக் எதுல இருக்கும்? நைட்ரோஜன், ஆர்சனிக், நைட்ரோஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக். ஸோ நான் ஒரு மினி டேபிளர் காலம் வரைஞ்சிட்டேன். காமன் சென்ஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், அது நம்ம 4 ஆப்ஷனுமே எங்க வரும்ன்ற ஒரு இது பண்ணணும். ஓகேவா? ஸோ லித்தியமோட லைன்ல தான் ஃப்ளோரின் வரும், அதுக்கு கீழே குளோரின், புரோமின். ஸோ அப்போ பொட்டாசியம் லைன்ல புரோமின் வந்துடும், அதே லைன்ல ஆர்சனிக் வந்துடும். ஸோ லித்தியமுக்கு பொட்டாசியமுக்கு பார்த்தா டவுன் தி குரூப் ரேடியஸ் பொட்டாசியமுக்கு தான். அண்டு லெஃப்ட் டு ரைட்டு குறையும். அப்போ ஆப்வியஸா பொட்டாசியமுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ புரியுதா? இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித் டவுன் தி குரூப் உனக்கு தெரியும், லெஃப்ட் டு ரைட்டு தெரியும், ரெண்டுமே கலந்து கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு மினி டேபிளர் காலம் மண்டையில் இருக்கும் பார்த்தியா? நீ மல்டிபிள் டைம் படிச்சிருப்ப, அதை நீ வரைஞ்சு நீ சொல்லணும். ஈஸி ரைட்? ஈஸி இல்லை, பட் வெரி குட் கொஷின். எஸ், புரோமின். நோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். So next question is which of the following element is considered a metalloid? Metalloid na enna? Metalukku non metalukku இடையில, அதாவது semiconductor is called metalloids. So இதுல யார் semiconductor? இது நமக்கு தெரியும். gallium is a semiconductor. நமக்கு தெரியும் gallium is a gallium என்று பாரு, arsenic. gallium வந்து metal, soft metal. liquid germanium is a metal, arsenic is a metalloid. So இது NCERT லைன் படிச்சிருந்தா தெரியும், arsenic is a metalloid. germanium வந்து ஓகேவா? ஸோ அண்ணா அந்த ப்ரீவியஸ் கொஷின் எதுமா? ஓ சாரி கொஷினே தப்பா படிச்சிட்டேனா? சாரிம்மா. ஸோ விச் ஆஃப் த கன்சிடர் இஸ் மெட்டலாய்ட்? ஸோ ஸ்கேண்டியம் இஸ் அ மெட்டல். லெட், பிஸ்மத் வந்து மெட்டல். ஓகேவா? பிஸ்மத் இஸ் அ மெட்டல், டெலூரியம் இஸ் அ மெட்டல். ஸோ which is the one? It is lead metal. No.
So scandium is a metal, lead, bismuth, tellurium. So the option is lead. Okay va, lead metal dana, lead metal. So idhula yaar varuva option is tellurium, bismuth metal, scandium metal, lead metal. ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி, எனக்கு டெல்லூரியம் பற்றி அவ்வளோ ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு மற்ற 3 தெரியும். ஸோ அதனால் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமில் ட்ரை டு எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ட்ரை டு எலிமினேட் தி ஆப்ஷன்ஸ். ஸோ லுக் அட் தி நெக்ஸ்ட் கொஷின். கன்ஃபிகரேஷன். நான் அப்படியே கொஷின் மாற்றி ஆப்ஷன் படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ புரோமினோட கன்ஃபிகரேஷன், புரோமின் மைனஸ், நாட் புரோமின், புரோமின் மைனஸோட கன்ஃபிகரேஷன். ஓகே. அண்ட் புரோமின் ப்ளஸ் 2ஓட கன்ஃபிகரேஷன் would be ஐடென்டிக்கல். எழுதுவோம். புரோமின் ப்ளஸ் 2க்கு எப்படி இருக்கும்? இதில் 3 எலக்ட்ரான் எடுக்கணும், ஏன்னா புரோமின் மைனஸ்லேருந்து புரோமின் 1 எலக்ட்ரான், புரோமின்லேருந்து புரோமின் ப்ளஸ் 2க்கு மொத்தம் 2 எலக்ட்ரான். ஸோ புரோமின் மைனஸ்லேருந்து அண்ணா ஸ்லோ மோட் ஆஃப் புரியலையப்பா. ஸோ அப்போ மொத்தம் 3 எலக்ட்ரான் இந்த கன்ஃபிகரேஷன்லேருந்து எடுக்கணும், அதாவது 4s2 4p3. ஸோ இது யாருக்கு சேமாக இருக்கு? நைட்ரோஜன் ஃபேமிலிக்கு சேமாக இருக்கு. அப்போ அது யார்? இதில் யார் நைட்ரோஜன் ஃபேமிலி? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆர்சனிக். பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் ஆர்சனிக். சிம்பிளா? கிளியர், ரைட்? ஈஸி. திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஆர் ஈஸி பட் yet high yielding. So the correct order for decreasing order of ionic radius. See, இது எல்லாத்தையும் கொஞ்சம் உத்து பார்த்தானா கொடுத்துருக்கிற 4மே ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோஎலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ், அதாவது நோ சாரி ஐசோஎலக்ட்ரானிக்ல F-O-2 இது 2 ஐசோஎலக்ட்ரானிக். இது 3மே ஒரு ஐசோஎலக்ட்ரான். இது புரோமின் தனி, அயோடின் தனி. ஓகே. ஸோ இதை நம்ம டேபிளர் காலம் மாதிரி தான் போட போகிறோம். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகேவா? ஆக்சிஜன், சல்ஃபர், செலூரியம், டெலூரியம், பொலோனியம் தெரியும். அயோடின், அஸ்டாட்டின் வருவாங்க. ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. கொடுத்துருக்கிறது யார்? சிம்பிள்டா. ஃப்ளோரின், ஆக்சிஜன் கொடுத்துருக்கான், புரோமின் கொடுத்துருக்கான், அயோடின் கொடுத்துருக்கான், செலூரியம் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. இதில் எதுக்கு மேக்ஸிமம் ரேடியஸ்? நமக்கு தெரியும் இருக்கிறதுலே கடைசியில் இருக்க போகிறது டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறான். ஓகேவா? அப்போது இருக்கிறதுலே லீஸ்ட் வந்து இது 2 ஐசோ எலக்ட்ரானிக்கா, ஆக்சிஜனு ஃப்ளோரின். ஆக்சிஜன் -2க்கு F- சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா விச் இஸ் ஹேவிங் ஹையர் நெகட்டிவ் சார்ஜோ அதோட ரேடியஸ் கம்மி, அதோட ரேடியஸ் அதிகம். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாயிடும். ஓகேவா? ஒன் திங் ஞாபகம் வச்சு, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கொடுத்துட்டாங்களா, அதாவது 2 இப்போ பாரு O2 - F-, O2 - 2 F-, இது 2த்துக்கு 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இது 2 ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் வந்துருச்சுன்னா விச் இஸ் ஹேவிங் ஹையர் நெகட்டிவ் சார்ஜ், அது சைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஃப்ளோரின் வந்து லீஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இதுலேயே நான் ஃபோர்த் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கடுத்து ஆக்சிஜன் இருக்கணும். ஸோ ஃப்ளோரின் ஆக்சிஜன் இது 2 கரெக்ட். ஆனால் இது ராங். ஓகேவா? இது ராங். ஸோ எலிமினேட் தி ஆப்ஷன் அண்ட் பிளே. ஸோ நான் இதுலேயே 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கீழே வா. ஃப்ளோரின் ஆக்சிஜன் சரியா போச்சு. இப்போ புரோமின், அயோடின், ஸோ இப்போ பாரு, ஆப்வியஸாக அயோடின் இருக்கிறதுலே கீழே இருக்கு. ஸோ அப்போ இருக்கிறதுலே அயோடினுக்கு தான் மேக்ஸிமம் இருக்கணும். ஸோ பாரு, இந்த இதில் செலூரியம் முதல்ல இருக்கு. ஸோ இதையும் எலிமினேட் பண்ணிட்டா ஐ ரிமைன் வித் ஓன்லி ஒன் ஆப்ஷன் which is A. Eliminate the option and play. ஓகேவா? eliminate the option and play. See, இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவைண்ட் பண்ணி பாரு, தப்பே இல்லை. I'll explain it one more time. ஸோ கொடுத்துருக்கிற நான் எப்பவுமே ரேடியஸ்ன்ட்டா ஒரு மினி டேபிளர் காலம் வரேன். அந்த 5 எலிமெண்ட்டை லொக்கேட் பண்ண, ஆக்சிஜன், ஃப்ளோரின் லொக்கேட் பண்ணிட்டேன், செலூரியம், புரோமின், அயோடின்.
ஸோ இப்போ அட்டாமிக் ரேடியஸோட எந்த இல்லை அயானிக் எதுவாக இருந்தாலும் அயோடின் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கணும். ஸோ அயோடின் முதல்ல வரணும். அப்படி பார்த்தா பிஇ டிஇ எலிமினேட். அப்போ ஏசியோட ரிமைன் இருக்கு. ஏசி ரிமைன் இருக்கா? ஸோ இப்போ ஆக்சிஜனுக்கு ஃப்ளோரினுக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே புரோமின் கடைசியாக கொடுத்துட்டான் சார். அதாவது ஆக்சிஜனோட புரோமின் கம்மின்னு கொடுத்துட்டான். தப்பு, அவ்வளோதான். ஸோ ட்ரை டு எலிமினேட் தி ஆப்ஷன் அண்ட் பிளே. ஸோ நான் எப்பவுமே நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி விளையாடுறது. ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு 2 கொஸ்டின் எனக்கு இந்த மாதிரி எல்லா மார்க் டெஸ்ட்லையும் நான் எழுதின எல்லா மார்க் டெஸ்ட்லையும் ஐ எலிமினேட் ஆப்ஷன் இந்த மாதிரி எனக்கு தெரியாத 2-3 கொஸ்டின் கூட கரெக்டாக பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீட்டில் அப்படி வந்ததில்லை. நீட்டில் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணேன். பட் ஸ்டில் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ 1 மினிட்ல முடிக்க போகிற கொஸ்டினை யூ கேன் சால்வ் இட் இன் 20 செகண்ட் இஃப் யூ எலிமினேட் தி ஆப்ஷன் அண்ட் பிளே. இஃப் யூ எலிமினேட் தி ஆப்ஷன் அண்ட் பிளே டைம் ஈஸியாக டக்குன்னு கொஸ்டினை முடிச்சிடலாம். சரி, நான் போன பாயிண்ட் சொன்னதுல ஒரு கொஸ்டினாவே வந்துச்சு. ரேடியஸ் அயானிக் ரேடியஸ் ஆர்டர் ஃபார் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸில் நெகட்டிவ் சார்ஜ் எவனுக்கு அதிகமாக இருக்கோ அவனுக்கு தான் ரேடியஸ் அதிகம். அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறவனுக்கு ரேடியஸ் இருக்கிறதுலே கம்மி. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னா என்ன? இவங்க எல்லாருக்கும் கால்குலேட் பண்ணனா எல்லாருக்குமே 18 எலக்ட்ரான் தான் இருக்கும். 18 எலக்ட்ரான். ஓகேவா? 18 எலக்ட்ரான். அதுலேயும் எவனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அவனுக்கு தான் ரேடியஸ் அதிகம். ஸோ திஸ் ஷுட் பி த ஆன்சர். பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக ரேடியஸ் ஷ்ரிங்க் ஆகும். கான்செப்ட் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லைடா, நீ வெளியே இருக்கிற எலக்ட்ரான் ஒன்று ஆட் பண்ணிட்ட, ஆனால் உள்ளே இருக்கிற புரோட்டான் அப்படியே ஃபிக்ஸ்டு. புரோட்டானை நீ எதுவுமே பண்ண முடியாது, அது நியூக்ளியஸில். ஆனால் வெளியே நீ, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். வெளியே இன்னும் எலக்ட்ரான் ஆட் பண்ணனா புரோட்டான் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே எலக்ட்ரானை புல் பண்ணும். ஸோ புல் பண்ணுறதுக்கு அவ்வளோ சக்தி கிடையாது, ஏன்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்துச்சு. அதே ப்ளஸ் சார்ஜ்க்கு ஏன் கம்மின்னு சொல்கிறேன். நார்மலாக புல் பண்ணி வச்சிருக்கு, நீ மேலே ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டேன்னா அது கொஞ்சம் ஈஸி ஆகிடும். அப்போ இன்னும் பவர்ஃபுல்லாக புல் பண்ணி ரேடியஸ் கம்மி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யோசி, லாஜிக்கலாக யோசிச்சேன்னா இட்ஸ் ஈஸி கொஷின். ஓகே, so I hope in the question I explained well, I guess. Wow, where could the sun? So we'll move on to the next question. Maximum value of n plus l plus m for the last unpaired electron of an element in a 17th and 4th period of a period. In 17th and the 4th period. Okay, so read the question one more time. Maximum number of n plus l plus m value for an unpaired electron in an element. Okay, so how to do it? How? 14th, sorry, என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். 17th group 4th period, 17th group and 4th period. So இதை உத்து கவனி. ஃப்ளோரின், குளோரின், புரோமின். இவன் செகண்ட் பீரியட், இவன் தேர்ட் பீரியட், இவன் 4th பீரியட். அதான் 17th குரூப். இன்டைரக்டாக புரோமினை தான் சொல்கிறாங்க. புரோமினோட n plus l வேல்யூ என்ன? புரோமினுக்கு போன கொஸ்டின்லாம் எங்கேயோ பார்த்துமே. ஸோ n வேல்யூ வந்து 4, ஏன்னா லாஸ்ட் கன்ஃபிகரேஷன் 4s2 4p5. ஸோ n வேல்யூ 4. l வேல்யூ என்ன? n வேல்யூ அதோட l வேல்யூ என்ன? np, p யோட l வேல்யூ 1. அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அன்பேர்டு எலக்ட்ரான் np5ல தானே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. ஸோ np5, அதாவது 4p5ல என்னோட வேல்யூ 4, p வேல்யூ, pக்கு வந்து l வேல்யூ 5 அண்ட் m வேல்யூ என்ன? ஆப்வியஸாக 1 -1 0 +1 இருக்கும். ஸோ இதில் நம்ம +1ன்னு எடுத்துப்போம். 1 1 4, ஸோ 6. அவ்வளோதான். குட் கொஷின். திஸ் இஸ் அ குட் கொஷின். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் டூ கம். ஓகேவா? இந்த மாதிரி கொஷினும் நீட்டில் வரும், பட் நாட் வெரி ஆஃபன். ஓகேவா? நாட் வெரி ஆஃபன். ஸோ அதனால தான் தீஸ் கொஷின்ஸ் ஐ எம் பிக்கிங் யூ. ஃபைன். ஸோ இந்த கொஷின் புரிஞ்சது இல்லை? எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான்டா.
இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சே நான் புரோமின் கண்டுபிடிச்சிட்டேன். 17th குரூப் 4th பீரியட் புரோமினோட கன்ஃபிகரேஷன் போட்டேன். அன்பேர்டு எலக்ட்ரான் என்ன 4s2 4p5 இருக்கு. 4p5 தான் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கு. அதோட n+l+m வேல்யூ என்ன? n வேல்யூ 4 தெரிஞ்சு போச்சு. pக்கு l வேல்யூ 1, pக்கு வந்து m வேல்யூ என்ன -1 0 +1. இதுல மேக்ஸிமம் எதுவோ நமக்கு எடுத்துக்கலாம். +1 = 6. அவ்வளவுதான். = 6. okay fine, we'll move on to the next one. The negative enthalpy change is not possible for which of the following? So the negative, அதாவது எனர்ஜி எதுல ரிலீஸ் ஆவாதுன்னு சொல்றாங்க. ஓகே, we'll think about it. It's easy. எலக்ட்ரான் அஃபினிட்டி படிச்சிருந்தானா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். செகண்ட் எலக்ட்ரானை ஆட் பண்ணுறதுக்கு நீ எனர்ஜி சப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஏற்கனவே ஆட் ஆயிருக்கு, செகண்ட் எலக்ட்ரான் நீ ஆட் பண்ணுற. இந்த மாதிரி கண்டிஷனில் யூ நீட் டு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் நெகட்டிவ் அண்ட் செகண்ட் எலக்ட்ரான் செகண்ட் அண்ட் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் அந்த மாதிரி போச்சுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதாவது நீ எனர்ஜி சப்ளை பண்ணணும். இட் இஸ் அ கான்செப்ட். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நீ ரெண்டாவது ஆட் பண்ணும்போது ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாகும் அவுட்டர் ஷெல்ல. ஸோ அதனால நீ எனர்ஜி சப்ளை பண்ணால் மட்டும்தான் எலக்ட்ரானை உன்னால் ஆட் பண்ண முடியும். ஈஸி கான்செப்டுவல் கொஷின். இது எலக்ட்ரான் அஃபினிட்டியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீ படிக்க போகிற பாயிண்ட் டெஃபினேஷன். ரெண்டாவது பாயிண்ட் இதுதான் படிப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது மட்டும்தான் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். செகண்ட் அண்ட் தேர்ட், அதாவது நீ செகண்ட் டைம் எலக்ட்ரான் ஆட் பண்ணணும்னா நீ எனர்ஜி சப்ளை பண்ணணும். இது நீ எலக்ட்ரான் அஃபினிட்டி படிக்கும் போதே இது நீ தெளிவாக பார்த்துருப்ப. ஸோ இது நத்திங் பிக் ஆர் டஃப். Just a minute, I'll drink some water. So no problem. 21st question. See, 21st question is a formula based question. 21st question is a formula based question. What is the question? HCl இருக்குல்ல, percentage of ionic character க்கு ஒரு ஃபார்முலா இருக்குடா. ஓகேவா? percentage of ionic character which is some xa minus xb into del அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதை போட்டோன்னா உனக்கு ஆன்சர் வரும். எக்ஸினா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி. சப்போஸ் ஏபின்ற ஒரு மாலிக்யூல் இருக்கா, எக்ஸே மைனஸ் எக்ஸ்பி இன்டூ டெல். ஓகேவா? ஸோ திஸ் கொஷின் வேண்டாம். சார் இன்னும் எவ்வளோ நேரம் சார்? எந்த கொஷின்? 20th கொஷினா? அதான் 21. ஸோ 21 இந்த கொஷின் இஸ் நாட் அலன்ல இந்த மாதிரி மெட்டீரியல்ல இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ரெக்வயர்ட், கேட்டதில்லை. அண்ட் ஐ ஹோப் இது என்சிஆர்டிலும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை, பட் இது தேவையில்லை, கேட்டதில்லை, பல வருஷம் ஆச்சு கேட்டோம். ஸோ ஓகே, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் சைஸ்? மறுபடியும் ஊத்து பார்த்தேன்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். உத்து கவனிச்சேன்னா எல்லாருமே சேம் குரூப்ல வருவாங்க. இதுல எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணானா இதுல 10 எலக்ட்ரான், இதுல 10 எலக்ட்ரான், இதுல 10 எலக்ட்ரான், இதுல 10 எலக்ட்ரான். ஸோ எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ். எதுக்கு சார்ஜ் அதிகமா இருக்கோ, அதாவது பிளஸ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அவனோட சைஸ் தான் சின்னசு. ஸோ ஸ்மாலஸ்ட் சைஸ் வந்து டி ஒன்லி. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது பாரு 23 இஸ் அ வெரி குட் கொஸ்டின். வேல்யூ கொடுத்தோடனே நீ யோசிப்பா, ஐயோ நான் வேல்யூ மனப்பாடம் பண்ணலையே, என்ன பண்றது? ஏன்னா இது முதல்ல இந்த மாதிரி மாடல் நான் பார்க்கும்போதும் பயந்தேன். நான் தான் வேல்யூவை மனப்பாடம் பண்ணலையே, எப்படி நான் இதை டேக்கிள் பண்ண போறேன்ட்டு. ஆனா என் சார் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான் ஆர்டர். ஓகே, எப்பயும் போல சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். ஸோ இது இப்படி தானே இருக்கும் ஆர்டரு. ஸோ நமக்கு தெரியும் சோடியமோட மெக்னீசியம்க்கு அதிகமாக இருக்கும். லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும். மெக்னீசியமோட அலுமினியமோட மெக்னீசியம்க்கு அதிகம், ஏன்னா எஸ் ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டு.
அலுமினியமோட சிலிக்கானுக்கு அதிகமாக. ஓகே, அப்போ இதில் இருக்கிறதுலே அதிகம் சிலிக்கானுக்கு அதிகம், நெக்ஸ்ட் மெக்னீஷியம், அடுத்த அலுமினியம், நெக்ஸ்ட் சோடியம். ஸோ கரெக்ட் ஆர்டர் என்னன்னா சிலிக்கன், மெக்னீஷியம், அலுமினியம், சோடியம். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஏன் மெக்னீஷியம்க்கு அதிகம், ஸோ அலுமினியமோட லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அலுமினியம்க்குனா அதுக்கு எஸ் ஆர்பிட்டால் ஃபுல்லி ஃபில்டு. ஆனால் அலுமினியம்க்கு வந்து NS2 NP1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இதுக்கு வந்து NS2 NP2. ஸோ இதுக்கு டவுன் தி குரூப் ஜென்ரலாக இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தான். ஓகே, ஆனால் இதை கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இதுதான் ஆர்டர். ஸோ அப்போ சிலிக்கானுக்கு தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கணும். நம்பர் எந்த இதில் சிலிக்கானுக்கு அதிகமாக இருக்குது, இதில் பாரு அலுமினியம்க்கு அதிகமாக கொடுத்து வச்சுருக்கான், தப்பு. இதில் பாரு சிலிக்கானுக்கு அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்து மெக்னீஷியம், அதுக்கு அடுத்து அலுமினியம், அதுக்கு அடுத்து. ஸோ நம்பர் ஆர்டர் பார்த்தோன்னா ஆப்ஷன் நம்பர் ஈஸிலி டி. ஸோ வெரி குட் கொஷின். ஐ ரேட் திஸ் கொஷின், ஐயோ கொஷினை டிக் பண்ணிட்டேனா, சாரி. I rate this question a 5 out of 5. இந்த மாதிரி question is very very good. So you guys came to know how, right? நான் ஆர்டரை கண்டுபிடிச்சிட்டேன், நம்பர் அந்த ஆர்டருக்கு ஏற்றாப்புல எப்படி கொடுத்துருக்கானோ அதை வச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா சிலிக்கானுக்கு லாஸ்ட் நம்பரு, அலுமினியமுக்கு தேர்ட் நம்பர். ஸோ ஆனால் இங்கே அலுமினியமுக்கு அதிகமாக கொடுத்துருக்கான், தப்பு. இங்கே பாரு அலுமினியமோட மெக்னீஷியமுக்கு அலுமினியமுக்கு அதிகமாக கொடுத்துருக்கான், தப்பு. இங்கே பாரு சோடியம்க்கு அதிகமாக கொடுத்துருக்கான், தப்பு. அவ்வளோதான். அந்த ஆர்டருக்கு ஏற்றாப்புல நம்பர். திஸ் கொஸ்டின் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஓகே, கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ இது ஒரு நல்ல, திஸ் இஸ் ஆல்சோ a good question, but I'll tell you how to tackle it. ஸோ ஆக்சைட்ஸ்னாலே ஒரு கொஸ்டின் கேரண்டீடா, அது DNF பிளாக்கோ இல்லை P பிளாக்கோ, தட் ஐ கேனாட் ப்ரெடிக்ட். பட் ஆக்சைட்லேருந்து அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆர்டர் எவ்ரி இயர் 1 questions come, I guess. ஓகேவா, எவ்ரி இயர் 1 questions do come. ஸோ how to tackle this? பாரு, வித்தின் அ பீரியட் எடுத்துக்கோ. சப்போஸ் எடுத்துக்கோ, ஒரு பீரியடில் ஃபாஸ்பரஸ் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, குளோரின் இருக்கா, இது மூணுமே ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சுன்னா லெஃப்ட் டு ரைட், அதாவது குளோரின் இருக்குது பார்த்தியா, அதோட ஆக்சைடு தான் மோஸ்ட் அசிடிக்காக இருக்கும். அதுக்கு அப்படியே இருக்கிறதுலே ரைட் இருக்குது பார்த்தியா ஃபாஸ்பரஸ், அதோட ஆக்சைடு இருக்கிறதுலே லீஸ்ட் அசிடிக்காக இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஆக்சைட்ஸோட அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அது டாப் டு பாட்டம், அதாவது டவுன் தி குரூப் வந்தானா, சப்போஸ் சோடியம் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்குது பார்த்தியா, அதோட ஆக்சைடோட பேசிக் ஸ்ட்ரென்த் டவுன் தி குரூப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு ட்ரெண்டை வச்சு ஐ வில் டெல் யூ ஹவ். ஓகே, ஸோ நான் சொல்லிட்டேன் லெஃப்ட் டு ரைட், குளோரின், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ், அதாவது லெஃப்ட் டு ரைட் தான் போகுது. ஸோ அசிடிக் ஸ்ட்ரென்த் குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும், சல்ஃபரோட. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். அண்ட் கார்பன், நைட்ரோஜன், சல்ஃபர், ஓகேவா, இப்படி இருக்கு. ஸோ கார்பனோட நைட்ரோஜனோட ஆக்சைடுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகம், நைட்ரோஜனோட சல்ஃபருக்கு ஆக்சிஜனுக்கு அதிகம். ஸோ இது நைட்ரோஜனுக்கு சல்ஃபருக்கு இடையிலானது. ஆப்வியஸாக சல்ஃபருக்கு தான் அதிகமாக இருக்கணும். சாரி, இங்கே என்ன கொடுத்துருக்கான், கார்பன் டை ஆக்சைடுக்கு கொடுத்துருக்கானா. ஸோ இது தப்பு, ஓகேவா. பாரு, இது சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம் ஒரே பீரியட். ஸோ லெஃப்ட் டு ரைட் அசிடிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் இங்கே சோடியம்க்கு அதிகமாக கொடுத்துருக்கான், இட் இஸ் ராங். அண்ட் இங்கே பாரு, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், ஸோ அலுமினியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம், ஓகே ஃபைன். ஸோ பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம். ஸோ பொட்டாசியமோட கால்சியம்க்கு அதிகமாக இருக்கணும் அசிடிக் ஸ்ட்ரென்த்து, அண்ட் கால்சியமோட மெக்னீஷியம்க்கு அதிகம். ஸோ மெக்னீஷியம்க்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஒன், ஓன்லி ஏ. அவ்வளோதான். ஸோ புரிஞ்சா, லெஃப்ட் டு ரைட் எலிமெண்டோட ஆக்சைடோட அசிடிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீசஸ், டாப் டு பாட்டம் பேசிக் நேச்சர் இன்க்ரீசஸ், ஆக்சைடோட பேசிக் நேச்சர் இன்க்ரீசஸ். ஸோ ரிமெம்பர் திஸ் 2 point, யூ கேன் டேக்கிள் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். யூ கேன் டேக்கிள், ஈஸியாக இருக்குண்ணா. ஆமாம், இந்த மாதிரி தான் வரும். அண்ட் என்சிஆர்டி லைன், நான் என்சிஆர்டி லைன் ஏன் எடுக்கலான்னா, அந்த கொஸ்டின் ஏன் எடுக்கலான்னா, அதை நீங்கள் எப்படி இருந்தாலும் கரெக்டாக பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின் எப்படி, ஹவ் ஐ கோயிங் டு டேக்கிள்ன்றது யுரேனியன். ஸோ விச் இஸ் நாட் அ actinoid.
ஸோ இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் 25க்கு ஏ தான். ஏன்னா டர்பியம் இஸ் அ லாந்தனாய்டு, நாட் அ ஆக்டினாய்டு. லாந்தனாய்டு பேர் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் யூ ரிமெம்பர்ட் த லாந்தனம் அண்ட் ஆக்டனம். லாந்தனம்க்கு லாந்தனம், லாந்தனம், சீரியம், பிரசோடியம், நியோபியம், புரோமேத்தியம், சமேரியம், யூரோப்பியம், கெடலோனியம், டர்பியம், டிஸ்பராசியம், ஹால்மியம், எர்மியம், துனிமியம், யுட்ரிபியம், லுட்டீசியம். So lanthanides, I must so lanthanidesல terbium வந்துரும். So this is not an actinoids. அவ்வளவுதான். C கரெக்ட் தானே? C தப்பு கண்ணா, கொஞ்சம் உத்து பாரு. சோடியமுக்கு வந்து பேசிக் நேச்சர், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், லெஃப்ட் டு ரைட் ஒரே பீரியட் எலமெண்ட். ஸோ லெஃப்ட் டு ரைட் அசிடிக் நேச்சர் தான் அதிகம், ஆனா சோடியமுக்கு வந்து அதிகமா கொடுத்துருக்கான். ஸோ ஆப்வியஸா சிக்கு தப்புமா? Okay, so which of the element, okay, let us see this question. Which of the element have same value of principal quantum number for their shell? Okay, the first element of the group 16, group 16 or the first element here, oxygen element having atomic number 16. 16 யாரியா? 16 எவன் வருவான், மறந்து போச்சு. 18 வந்து நியான் வருவான், 17 chlorine, sulfur வரும், sulfur. Okay, the most electronegative element in the periodic table, fluorine. The third element of the group 2, group 2 okay, அதோட third element என்ன? group 2ல யார் யார் வருவா? ஹைட்ரோஜனுக்கு கீழே லித்தியம், லித்தியமுக்கு பக்கத்துல பெரிலியம், போரான், கார்பன். சரி, so this is hydrogen, this is lithium, லித்தியம் அடுத்து பெரிலியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம். ஸோ குரூப் 2ஓட தேர்ட் மெம்பர் யாரு? கால்சியம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம பேர் கண்டுபிடிச்சிட்டோம். இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, இல்லைனா லெஸ் தேன்னு நினச்சேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நான் இந்த பேரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? மல்டிபிள் டைம் படிச்சிருந்தா மட்டும் தான் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு என்னால் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் குரூப் 16 ஆக்சிஜன், அட்டாமிக் நம்பர் 16 சல்ஃபருக்கு, most electronegative atom in the periodic table, fluorine. Third element of the group 2 is okay. So இதுல யாருக்கெல்லாம் principal quantum number same, அதாவது n value same? Okay, oxygen, sulfur, fluorine, calcium. Calcium plus இல்ல calcium. So look very carefully. இதில் யாரெல்லாம் ஒரே பீரியடில் வராங்களோ, அதாவது லெஃப்ட் டு ரைட் ஒரே பீரியடில் வராங்களோ, தே வில் ஹாவ். அண்ணா தம்ப்நெயில் மாஸ் டிவிக்கு தான் அது எடிட்டர் தப்புப்பா. சி நமக்கு அது தேவையில்லைப்பா. ஐ டோன்ட் சப்போர்ட் எனி பாலிட்டிக்ஸ். ஓகே, அது உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் ஓட்டுன்றது உங்கள் உரிமை, நீங்கள் யாருக்குன்னா போடு. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஒரே இதில் வரும்? ஸோ எப்பவும் போல் ஒரு மினி பீரியாடிக் டேபிள் வர யார் யார் இருக்கணும்? ஃப்ளோரின் இருக்கணும் அதில். அண்ட் யூ ஷுட் ஹாவ் கால்சியம், யூ ஷுட் ஹாவ் கால்சியம். ஸோ ஃபைன், லெட் அஸ் சி. ஆக்சிஜன் ஒரே குரூப் நமக்கு தெரியும், ஆக்சிஜனுக்கு அடுத்து ஃப்ளோரின். சல்ஃபர் கீழே வருவான், ஆனால் கால்சியம் இங்கெங்கேயோ வருவான் இதுக்கு கீழே. ஸோ இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப். ஸோ ஆக்சிஜன் சல்ஃபர் ஒரு குரூப்பில் வந்துடும். ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் 1 and 3. ஸோ ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் பி ஐ கெஸ். ஆப்ஷன் பி ஐ கெஸ். எஸ், கரெக்ட் தான். நல்லா இருக்கு ப்ரோ தம்ப்நெயில். தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. ப்ளீஸ் வெஸ்ட் போடுங்க ப்ளீஸ். குவிட். ஓகே ஓகே, ஐ வில் ட்ரை. சியூடி. ஓகே, சியூஇடி. ஆமாம், அது ஒரு எக்ஸாம். எஸ் ஐ. ஓகே ஓகே, வில். ஸோ இது எப்படி போட்டேன்னு தெரியும்ல, ஒரு மினி பீரியாடிக் டேபிள் மாதிரி வரைஞ்சிட்டு எல்லாமே எந்த பீரியட், எந்த எலமெண்ட் சேம் பீரியடில் வருதோ அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சேம், அவ்வளோதான். அதாவது n வேல்யூ. ஸோ ஓகே, which of the following s block element has lowest first ionization energy? ஸோ கொடுத்துட்டான் லித்தியம், பெரிலியம், சோடியம், பொட்டாசியம், பெரிலியம்க்கு அடுத்து மெக்னீசியம், கால்சியம். சரி ஓகே, லித்தியமோட பெரிலியம்க்கு அதிகம். ஓகே, ஸோ பெரிலியம்க்கு லித்தியம் கடையில் பெரிலியம்க்கு அதிகம். ஓகே, ஸோ லித்தியம் வரவே லோவஸ்ட் கண்ணை மூடி சொல்லாமே சோடியம்ன்ட்டு. நான் ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு தெரில. லோவஸ்ட் இருக்கிறதுலே பார்த்தோன்னே சொல்லியிருக்கலாம் சோடியம். அது எப்படின்னு சொன்னேன்? எப்படி
பாரு, this is lithium, this is beryllium, this is magnesium, this is sodium. ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டை விட இது ரெண்டுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டை விட ஸோ லித்தியம் சோடியமோட பெரிலியம் மெக்னீஷியமுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் டு ரைட் அதிகம். ஓகேவா? இப்போ லித்தியமோட சோடியமுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். சிம்பிள். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் மேன். ஜஸ்ட் ஒன் ஃபக்கிங் ஸ்டெப். 1 and 3 இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்லாம் பபிள் பண்ணிடாத தலைவா. இருக்கிறதுலே கம்மி சோடியம் தான். அவ்வளோ. ஓகேவா? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, வெரி வெரி குட் கொஸ்டின். ஸோ நமக்கு தெரியும் அவங்க ஒரே பீரியடில் கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஓகே, வெரி குட். ஸோ இதை நம்ம எப்படி ஹவ் ஆர் வி கோனா டேக்கிள்? ஸோ லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு ட்ரெண்டு ஆக்சிஜனோட நைட்ரோஜனுக்கு அதிகம். ஏன்? பிகாஸ் ஹாஃப் ஃபில்டு ஸ்டெபிலிட்டி. ஆனால் ஆக்சிஜனோட அதிகம் தான். ஆனால் ஃப்ளோரினோட கம்மி தான். இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா, நமக்கு தெரியும் கார்பனோட நைட்ரோஜனுக்கு அதிகம், ஆனால் ஆக்சிஜனோட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லி ஹாஃப் ஃபில்டு ஸ்டெபிலிட்டி. ஆக்சிஜனுக்கு ஃப்ளோரின் ஆக்சிஜனோட அதிகம். ஸோ இங்கே நைட்ரோஜனும் ஆக்சிஜனோட அதிகம், ஃப்ளோரினும் ஆக்சிஜனோட அதிகம். ஆனால் நைட்ரோஜனுக்கு ஃப்ளோரினோட கம்மி. ஓகேவா? ஓகே, அப்போ ஆப்வியஸாக முதல்ல ஃப்ளோரின், அடுத்த நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன். சிம்பிளா? குரூப் போகிற பீரியட்னா புரியல. குரூப் போகிற என்ன கேட்குற? புரியலப்பா. ஸோ இது புரியுதுல? இது நாலுமே சேம் பீரியடில் இருக்குது. கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். இதில் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ கார்பனோட நைட்ரோஜனை விட ஆக்சிஜன் நினைப்போம். ஆனால் நைட்ரோஜனுக்கு ஹாஃப் ஃபீல்டு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுற எனர்ஜி அதிகம். அதனால் ஆக்சிஜனோட அதிகம். அப்புறம் ஆக்சிஜனோட ஃப்ளோரினுக்கு அதிகம். ஸோ நைட்ரோஜனுக்கும் ஆக்சிஜனோட அதிகமாக இருக்குது, ஃப்ளோரினுக்கும் அதிகமாக இருக்குது. இப்போ நைட்ரோஜனுக்கு ஃப்ளோரினுக்கு இடையில பார்த்தானா ஃப்ளோரினுக்கு தான் அதிகம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளோரின் முதல்ல, நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன். அவ்வளோதான். சிம்பிள், ரைட்? நாட் சிம்பிள், பட் யூ நீட் சம் எப்படி திங்க் பண்ணுற ஒரு இது வேணும். ஓகேவா? ஸோ ஓகே. Okay, so look at this question. Look at this question. So what is the question? Correct order of hydration energy in aqueous state. Okay va? So lithium, potassium, sorry, but down the group size increases. Size increase ana hydration energy kammi agum. Okay va? So this is wrong. இதுவும் பாரு, இது லெஃப்ட் டு ரைட் ஹைட்ரேஷன் குறையும். இதுவும் ராங். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் ஹைட்ரேஷன் குறையும். ஸோ நான் சொல்ற பாயிண்ட்லாம் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம் சேம். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் இருந்துச்சுன்னா பாரு, ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் பாரு, ஒரு குரூப் எடுத்துக்கோ. ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஹைட்ரேஷன் எனர்ஜி குறையும். ஸோ சீசியம்க்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இங்கேயும் பாரு, டவுன் தி குரூப் ஹைட்ரேஷன் எனர்ஜி குறையும், ஆனால் அயோடினுக்கு அதிகம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இப்போ பாரு, இதுவும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் குரூப், இதுவும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் குரூப் வந்துருச்சுன்னா எவனுக்கு சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவன் ஈஸியாக ஹைட்ரேஷன் ஆவான். ஏன்னா சார்ஜ் வாட்டர் மாலிக்யூலை அட்ராக்ட் பண்ண பார்க்கும். ஓகேவா? வாட்டர் மாலிக்யூலை சார்ஜ் அட்ராக்ட் பண்ண பார்க்கும். ஸோ ஈஸியாக ஹைட்ரேட் ஆகும். ஸோ சார்ஜ் அதிகமாக இருந்தால் ஈஸியாக ஹைட்ரேட் ஆவான். எவன் அதிகமாக ஹைட்ரேட் ஆகிறானோ அவனுக்கு தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகம். ஓகேவா? which is the one which is getting easily hydrated will have higher hydration energy. 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா isn't option B question number 22. So your smallest size. Okay. Oh, magnesium. Oh, aluminum. Yes. Correct. Sorry. I did not see. Aluminium. Yes. You're right, man. Yeah, Safura. Sorry.
You're correct. You're absolutely correct. I was wrong. Guy who is wrong. So 29, how you're gonna solve? From top to bottom, ion or hydration energy குறையும். So அதுலயே இந்த ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். You can eliminate two option from this one point. என்ன? Down the group hydration energy of ion decreases. Okay, இது ரெண்டு eliminate ஆயிடுச்சு. For isoelectronic species, with increase in positive charge, அதாவது with increase in charge, positive or negative அது பாயிண்ட் இல்லை, with increase in charge water molecule ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ஸோ எது அதிகம் அட்ராக்ட் ஆகுதோ அதுக்கு தான் ஹைட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதிகமாக ஹைட்ரேஷன்றனா அதுக்கு தான் ஹைட்ரேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஆப்ஷன் நம்பர் டி. ஆப்ஷன் நம்பர் டி. ஆப்ஷன் நம்பர் டி. 26 புரியலன்னா ஜஸ்ட் ரீவைண்ட் ஒன்ஸ். என்னம்மா ஒன்றுமே இல்லை. எலமெண்ட் அந்த கொடுத்துருக்கிற 4 பாயிண்ட்டை வச்சு நான் என்னென்ன எலமெண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அந்த 4 எலமெண்ட்டை ஒரு பீரியாடிக் டேபிளில் பார்த்தேன்னா எது வந்து ஒரே பீரியடில் இருக்கோ அதுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சேம், அவ்வளோதான். ஸோ ஓகே, லுக் ஃபார் திஸ் ஒன். ஓகேவா? ஓகேவா? சரி, லுக் அட் திஸ் கொஸ்டின். ஸோ கரெக்ட் ஆர்டர். சி, திஸ் இஸ் ஆல்சோ this formula based, this thing is not required. Okay, but this 30th question is not required. So it's a formula based question. This is a formula based question which we know, which is option D. Sorry, option D. Formula based question. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், மாடியூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, கம்மிங் டு திஸ் ஒன், நம்ம அடுத்த சாப்டருக்குள்ளேயே நுழைஞ்சிட்டோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபாஸ்பரஸ், சாரி, ஸோ பேரியமுக்கு +2. ஸோ இங்கே 2 இது இருக்குது. அப்போ H2PO2 மைனஸ்ன்னு இருக்குது. அப்போது அதோட மாலிக்யூல் என்ன? H3PO2வா? ஸோ இந்த ஃபாஸ்பரஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? இதுவா? இதை நான் ஆக்சிடேஷன் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஆக்சிஜனுக்கு -2, ஃபாஸ்பரஸ்க்கு +2. ஆனால் பிஹெச் பாண்டுக்கு ஃபாஸ்பரஸ்க்கு மைனஸ், ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ், ஃபாஸ்பரஸ்க்கு மைனஸ், ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ். OH பாண்டில் இதுக்கு +1, இதுக்கு -1. ஸோ டோட்டல் ப்ளஸ் எவ்வளோ? +3. டோட்டல் மைனஸ் எவ்வளோ? -2. ஸோ ஆக்சிஜன் ஸ்டேட் +1. இது ஸ்ட்ரக்சரை வச்சு தான் டோட்டல் கொஷின். ஓகேவா? நான் ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். திஸ் கொஷின் இஸ் அ குட் கொஷின். இது ஆக்சைட்ஸ், இது பி பிளாக்லையும் படிப்பேன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லையும் படிப்பேன். ஸோ இந்த H2PO2 இருக்குல்ல, H2PO2 மைனஸ், ஏன்னா இது பேரியம் +2, மொத்தம் 2 இருக்குன்னா ஆப்வியஸாக இதுக்கு -1 தான். ஸோ இதோட ஆசிட் என்ன? H3PO2வா? H3PO2ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். ஓகேவா? திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2PO2. ஸோ இப்போ ஒரு பாண்ட் இருக்குன்னா இங்கே 2 பாண்ட் இருக்குது. ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அப்போ அதுக்கு -2 வந்துடும், இதுக்கு +2 வருமா? பிஹெச் பாண்டில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃபாஸ்பரஸ் அதிகம், அப்போ இதுக்கு -1, இதுக்கு +1, இதுக்கு -1, இதுக்கு +1. ஆக்சிஜனுக்கு ஃபாஸ்பரஸ் இடையில ஃபாஸ்பரஸ் ஆக்சிஜன் -1, இதுக்கு +1. ஸோ டோட்டல் ப்ளஸ் எவ்வளோ? +3, +1 +2. டோட்டல் மைனஸ் எவ்வளோ? -2, -1 ஏன்னா 2 -1 வந்துச்சுல. ஸோ ஆப்வியஸாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தெளிவாக படிச்சிருந்தேன். மை லெக்சர் இஸ் ஐ ஹவ் டன் வெரி கிளியர்லி. ஸ்ட்ரக்சரை வச்சு நான் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் திஸ் ஒன் சிம்பிள் டாபிக் ஃபார் 1 hour மூச்சு விடாமல் சொல்லி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்குன்னா நான் சந்தோஷம். ஓகே, ஓ நைஸ் நைஸ். ஸோ லுக் அட் திஸ் ஒன், ஸ்டாண்டர்டு பொட்டென்ஷியல். இது எதுக்கு இங்கே வந்துச்சு? சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், வில் சி. ஸோ Ag + 2Ag x volt, Fe + 2 to Fe y volt, and Fe +3 to Fe இதுக்கு Z volt. நமக்கு என்ன வேணும்? Fe +2 to Ag gives rise to Fe +3 and okay. So how are you gonna do this? ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் உத்து கவனிச்சானா நான் இந்த தேர்ட் ரியாக்ஷனை ரிவர்ஸில் எழுத போகிறேன். அப்போ ஆப்வியஸாக பொட்டென்ஷியல் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேவா? ஜெட்னு கொடுத்துருந்தா -Z. சரி, ஓகே. ஐரன் கிவ்ஸ் ரைஸ் டு ஐரன் +3, அப்போ இதுக்கு -Z வோல்ட்டா? சரி, ஓகே. அப்போ நான் கேன்சலிங் பண்ணி விளையாட போகிறேன்.
Okay, iron cancel ஆயிடும். So the final total reaction Ag plus 2 Fe plus 2 gives rise to Ag plus Fe plus 3. So I got my final equation. So அப்ப x plus y minus z, x plus y minus z. நான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். என்ன ஒரு பாயிண்ட்? EMF of a battery is a state function. It is a state function. அதனால தான் நான் ரிவர்ஸ் பண்ணுறதுனால Z வந்து மைனஸ் Z ஆச்சு. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ன்றனால Z நான் தேர்ட் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணதால Z வந்து மைனஸ் Z ஆச்சுல. அது ஏன்னா EMF of a battery or a reaction is a ஸ்டேட் ஃபங்க்ஷன். இப்போ வந்து EMF ஸ்டேட் ஃபங்க்ஷன் இல்லைன்னா நான் ரிவர்ஸ் பண்ணால் அது மைனஸ் Z எழுதுறது. தட் இஸ் அ ராங் திங். ஆனால் இட் இஸ் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன்ன்றனால வி கேன் ரிவர்ஸ். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் ஸோ நான் சொல்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஐ ஹவ் கவர்ட் இன் மை லெக்சர்ஸ். நான் இதுலேருந்து ஒரு பாயிண்ட் கூட நான் மிஸ் பண்ணேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேவா? ஃபைன், நோ ப்ராப்ளம். The ion nitrate okay, so this is a good question. Nitrate is converted, nitrate ஓகேவா, நைட்ரேட் இருக்குல்ல, நைட்ரேட் NO3 மைனஸ் தானே, NO3 மைனஸ் நைட்ரேட் இஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியம் அயான். ஓகே, ஈக்குவேலன்ட் மாஸ் கேட்குறாங்க, ஈக்குவேலன்ட் மாஸ். ஓகே, ஈக்குவேலன்ட் மாஸ் கேட்குறாங்க. சிம்பிள்டா, நைட்ரேட்டோட இது என்னப்பா, அட்டாமிக் மாஸ் என்ன, சாரி ஈக்குவேலன்ட் மாஸ். ஈக்குவேலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பேன்? அட்டாமிக் வெயிட் பை n ஃபேக்டர். திஸ் இஸ் அ ஃபார்முலா, ரைட்? அட்டாமிக் வெயிட் இன்டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் நைட்ரேட் என்ன, NO3. NO3க்கு எப்படி கண்டுபிடிப்பேன்? NO3 மைனஸை விட்டுரு. நைட்ரோஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 3 × 18, சாரி 3 × ஆக்சிஜனோட இது என்னையா, அட்டாமிக் நம்பர் 8 தானே, விச் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ 24 ஜஸ்ட் a minute. 7 + 3 × 8, 24, 20, 31. So 31 divided by n factor என்ன இதில், நைட்ரேட். ஸோ இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5, இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3. ஸோ இதோட n ஃபேக்டர் டோட்டல் சார்ஜோட சேஞ்ச் எவ்வளோ, 8. ஸோ ஆப்வியஸாக என்ன வரும், வெயிட். அட்டாமிக், சாரி நண்பர்களே, ஒரு சிறிய கொலடு நடந்துருச்சு. நான் அட்டாமிக் நம்பர் எடுத்துட்டேன், சாரி. ஸோ 14 + 3 × 16. ஸோ இப்போ வந்து 62 வரும். அப்போ 62 டிவைடட் பை 8 பண்ணனா, 62 டிவைடட் பை 8 பண்ணனா என்னடா வரும்? மேத்ஸுக்கு 7s are 42, 7s are 56, 7.75. ஓகேவா? சாரி கைஸ், ஒரு சின்ன குளறுபடி. என்ன கான்செப்ட் என்ன, வாட் இஸ் த எக்ஸாக்ட் கான்செப்ட்? ஒன்றுமே இல்லை. இப்போது நைட்ரேட்லேருந்து அமோனியம் ஆயிடுச்சுரா. ஈக்குவேலண்ட் வெயிட் ஆஃப் நைட்ரேட் கேட்குறாங்க. ஈக்குவேலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் பை n ஃபேக்டர். அட்டாமிக் வெயிட் நான் நைட்ரேட் கண்டுபிடிச்சேன், இட் இஸ் 62. ஓகே, 62. n ஃபேக்டர்னா என்ன? இட் இஸ் த சேஞ்ச் இன் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்கே நைட்ரேட்டுக்கு வந்து +5, இங்கே அமோனியமில் நைட்ரோஜனுக்கு வந்து -3. +5 to -3 ஒரு நைட்ரோஜனுக்கு. ஸோ தென் வாட் இஸ் த நெட்? 8. ஸோ 62 divided by 8, that's it. 62 divided by 8. இது ஃபேமஸ் கொஷின் தானே. கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் சொல்லி கொடுத்துருப்பேன். இதுக்கு சல்ஃபேட் போயிடுச்சுன்னா -2, சாரி +2. ஸோ +2னா இதுக்கு +1, +1 +2. ஸோ ஆப்வியஸாக இதுக்கு என்னது 34க்கு இது 34 இஸ் வெயிட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது அயோனைஸ் ஆச்சு. வயலட் காம்ப்ளெக்ஸ், அதாவது சாரி ப்ரௌன் ரிங் காம்ப்ளெக்ஸ், இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு. ஸோ இது அயோனைஸ் ஆச்சுன்னா உனக்கு +2 வரும். இது +2 வருமா? +2 வரும். ஸோ இந்த +2ல் இதுக்கு +1 வந்துடும். ஆப்வியஸாக இதுக்கும் +1 இருந்தால் மட்டும்தான் +1 மேலே ஓவரால் சார்ஜ் +2, அவ்வளோதான். இல்லைன்னா இப்படி கூட போடு. நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் எப்படி சொல்லி கொடுத்தேன், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணு. ஓகேவா? எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணு. எக்ஸ் + 5 வாட்டர் மாலிகுல் சார்ஜ் 0, +
NOக்கு எவ்வளோ +1 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாலிக்யூல் சார்ஜ் +2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அவ்வளோதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படி கூட சால்வ் பண்ணலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி இதுக்கு +1 இதுக்கு +1 ஷேர் ஆகிடும். ஓகேவா? ஓகே, கிளியர் ரைட்? எப்படின்னா +2 மா ஈஸிமா. SO4 -2னா அது வெளியே போயிடுச்சுன்னா மேலே +2 தானே வரும். லாஜிக்கல் திங். SO4 -2னா வெளியே அது கிளம்பிடுச்சுன்னா +2 இருக்கணும்ல, அப்போ தானே மாலிக்யூல் நியூட்ரல். ஸோ எஸ், திங்க் அபவுட் இட். கொஞ்சம் பெருசாக ஒன்றும் டஃப் கிடையாதுமா. இட்ஸ் நாட் அ பிக் திங். அப்பா முதுகு வலிக்குதா. படிக்கட்டில் உட்காந்து எடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே, கொஞ்சம் ஒத்து சரௌண்டிங் காட்டுறேன். படிக்கட்டு தெரியுதா? ஓகே, so fine. So we'll do some 2 questions and we'll end the lecture. Okay, we'll end the lecture. So fine, look at this one. So balancing of reaction. Seri, okay, reaction balance பண்றது. See how we'll balance. Okay, x y a. See, balancing of reaction time எடுக்குமே. இதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அசிடிக் சொல்லி பேலன்சிங் அக்கார்டிங் டு தி. ஸோ முதல்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணு, அடுத்து H+ ஆட் பண்ணு, அடுத்து எலக்ட்ரான், அப்புறம் ஃபைனலாக ஹாஃப் செல்லை ஆட் பண்ணு. ஸோ திஸ் யூ டியூ பை யோர் செல்ஃப், யூ ட்ரை டு டூ இட் பை யோர் செல்ஃப். வில் சி திஸ் ஒன். ஸோ இதில் பார்த்தோன்னா நைட்ரோஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இதில் நைட்ரோஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ? இதில் இது NH4+ தானே வரணும், அப்போ இங்கே -3 அண்ட் இங்கே இட் இஸ் +5. இட் இஸ் +5. ஸோ ஓகே, இதில் வந்து என்ன +3 தானே வரும், +3. ஓகேவா? ஸோ இங்கே வாட் இஸ் ஹேப்பன்ட், போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹாஸ் ஹேப்பன்ட். ஏன் 0லேருந்து +3க்கு போயிருக்கு, 0லேருந்து -3க்கு போயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் ஆஸ் வெல் ஆஸ் ரிடக்ஷன். எப்படி? N2 நியூட்ரல் மாலிக்யூலுக்கு 0. ஓகே, NH4- இதில் இதோட ஆக்சிடேஷன் ரேட் -3, NO2- இதில் +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நைட்ரோஜனுக்கு எக்ஸா, ஓகே, இங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இங்கே எக்ஸு +4 இன்ட்டு ஹைட்ரோஜனுக்கு 1. ஓவரால் சார்ஜோட இது என்ன +1 கொடுத்துருக்கணும், ஆனால் அது பிரிண்டிங் மிஸ்டேக்கில் மைனஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஓகேவா? ஸோ இங்கே எடுத்துப்பார், இங்கே ஒய் into 2 into oxygenோடது -2 is equal to -1. then obviously y is equal to +3. so my 0லேருந்து -3 is reduction, 0லேருந்து +3 is oxidation. so both oxidation and reduction has occurred. okay, இதுவும் அப்படி தான். புரோமின் 0 இருக்குது, இங்கே வந்து புரோமின் என்ன, இது ஹெச் போயிடுச்சுன்னா மைனஸு. ஸோ இங்கே புரோமினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இங்கே புரோமின் -1, இங்கே +1 -1. ஸோ சேம், போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹேஸ் அக்கர்டு. ஓகே, போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஹேஸ் அக்கர்டு. இதுவும் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் இந்த மாதிரி கொஷின் தான் வரும். ஸோ இன்ன ரியாக்ஷன், சரி, இது ஒரு ரியாக்ஷன் இருக்குது. த சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ ஆக்சிடேஷன் இஸ், சரி, எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடேஷன் ஆயிருக்கு? ஓகே, இதில் பார்த்தோன்னா ஆக்சிஜனுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதில் வந்து -2. ஸோ -1 to -2 ரிடக்ஷன் தான். ஸோ அது கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோன்னா சோடியம் கார்பனேட்டா, கார்பனோட இது +4, இங்கேயும் +4. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ யார் தான் ஆயிருக்கா? கொஞ்சம் ஒத்து பார்த்தானே, இட் இஸ் அ அயானிக் ரியாக்ஷன். இட் இஸ் அ அயானிக் ரியாக்ஷன். ஸோ அயானிக் ரியாக்ஷனில் ஜென்ரலாக அயானிக் ரியாக்ஷனில் நன் ஆஃப் தேம் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் எதுவுமே நடக்காது. எதில்? அயானிக் ரியாக்ஷனில். ஏன் அயானிக் ரியாக்ஷனில் நடக்காது? ஒன்றும் இல்லை, அயானிக் ரியாக்ஷனில் 2 அயானும் பிரிஞ்சு இன்னும் 2 அயானும் ஒன்று சேரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ பேசிக் திங். இல்லை, நீ வெரிஃபை கூட பண்ணி பார்த்துக்கோ, ஆனால் டைம் வேஸ்ட் தான். அயானிக் ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சுனாலே யூ கோ.
number of K plus ion and number of moles of K plus ion present. See, KMNO4 இருக்கா, 1 mole வந்து 1 mole of K plus கொடுக்கும், 1 mole வந்து 1 mole of K plus கொடுக்கும். ஸோ இது வந்து KMNO4 நார்மாலிட்டி கொடுத்துருக்கா. ஸோ நம்ம முதல்ல மொலாரிட்டி கண்டுபிடிப்போம். மொலாரிட்டி எப்படி, மொலாரிட்டி இன்டூ மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி by n factor, normality by n factor. So okay, so what is the normality of the n factor of KMNO4? KMNO4 acidic medium la n factor vandu remember it is +5, it is remember +5. So appo molarity is equal to 1/10 appo 1 liter la in 1 liter na appo moles evlo 1/10 ஏன்னா molarity oda definition என்ன, number of moles of solute present in 1 liter of solution. So 1/10 in 1 liter na அவனே கொடுத்துட்டான். So அப்போ 1/10 in 1 liter na அப்போ moles வந்து 1/10 moles so அப்போ 1/10 moles na முதல்ல அப்போ 1/10 na wait 1/10 moles 1/10 moles okay அப்பா oh normality wait normality 1/5 da, normality 1/5, molarity 1/5 divided by 5 தானே, அப்போ 1/25 தானே வரும், 1/25 sorry ஒரு சின்ன calculation mistake, 1/5 is normality divided by n factor 5 na 1/25 தானே, 1/25 அப்போ 1 moles வந்து எவ்வளோ 1/25. so moles, so potassium permanganate ஓட moles எவ்வளோ 0.1/25 அப்போ obviously K plus ஓட moles 1/25 தான், ஏன்னா 1 mole will give you 1 mole of K plus. so number of moles of K plus is equal to 1/25. so 1/25, so முதல்ல number of moles of K plus 1/25 னா எவ்வளோ, சரி ஓகே கண்டுபிடிப்பேன். so moles வந்து 0.4 இது 1/4 போட்டனா 0.04 so அதுலயே ஆப்ஷன் வந்துச்சு 0.0. number of ions எப்படி கால்குலேட் பண்ணுவேன், number of ions 0.04 இருக்குல்ல, இதை இன்ட்ரூ 6 into 10 power minus 6 into 10 power 23, அதாவது அவகாட்ரோ நம்பர் பண்ணனா எனக்கு 2.4 into 10 power 22 வந்துடும். ஸோ ஆப்வியஸாக எனக்கு ஆப்ஷன் சி ஈஸியாக வந்துருச்சு, ஆப்ஷன் சி ஈஸியாக வந்துருச்சு. இது எப்படி போட்டேன், சிம்பிள் ஈக்குவேஷன், KMNO4 மாலிக்யூல் இருக்கா, அது 1 மாலிக்யூலில் ஒரு K ப்ளஸ் தான் கொடுக்கும். நார்மாலிட்டி அவன் n/5 கொடுத்துட்டான், n/5 நார்மாலிட்டி, அதை மொலாரிட்டியாக நான் கன்வெர்ட் பண்ணோம். மொலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி பை n ஃபேக்டர்னு எனக்கு தெரியும். n ஃபேக்டர் ஃபார் KMNO4 இன் அசிடிக் சொல்யூஷன் இஸ் 5. ஓகேவா, அசிடிக் சொல்யூஷன் இஸ் 5. இது வந்து ஒரு கான்செப்ட் DNF பிளாக்ல KMNO4 படிச்சானா தெரியும். ஸோ அப்போ ஆப்வியஸாக மொலாரிட்டி 1/5/5 1/25 in 1 liter. ஸோ மொலாரிட்டி ஒரு டெஃபினேஷன் என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 liter. ஸோ 1 liter எவ்வளோ இருக்குது 1/25 moles. ஸோ அப்போ KMNO4 1/25 molesனா K ப்ளஸும் 1/25 moles தான். அப்போது ஓகே மோல்ஸ் கண்டுபிடிச்சேன். இப்போ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், இன்டூ அவகாட்ரோ நம்பர். ஸோ திஸ் இஸ் த திங். கிளியரா? So this question is important. Very good question. So in the many tough questions may be clear na. Okay. So sometimes questions like this comes. So 40th question is balance. So in the question unga kitta vetram balance pandradhula time consuming but easy da. So iodine oxidation number of iodine is fractional in edhula. Okay. பாத்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அயோடினுக்கு இதில் வந்து +7, இதில் +5, இதில் +3, இதில் எவ்வளோ 1 - 1/3 அவ்வளோ. எப்படி கண்டுபிடிச்சேன், ஹவு டிட் ஐ ஃபைண்ட், ஒன்றும் இல்லைடா. இதுக்கு எப்போ நம்ம ஜென்ரலாக மாலிக்யூலுக்கு அயோடினுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்போ 3 அயோடைன் இருக்கு, ஓவரால் சார்ஜ் எவ்வளோ -1.
x is equal to -1/3. ஸோ இதில் மட்டும்தான் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அவ்வளோதான். மீதி எல்லாத்துலேயுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அயோடினோட ஃப்ளோரினுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். ஸோ 7 ஃப்ளோரினுக்கு +7, இங்கே 5 ஃப்ளோரினுக்கு +5, இங்கே 3 குளோரினுக்கு +3. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ த C is fractional. C is fractional. ஓகே, ஸோ இதுவும் ஈஸி தான். த மாஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் வில் பி ஆக்சிடைஸ்ட் பை KMnO4 இன் ஆசிட் மீடியம். ஸோ இது பாரு, இது டி பிளாக் படித்தனா தெரியும். KMnO4 இருக்குல்ல, அது வந்து ஐரன் +2ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா இட் வில் கன்வெர்ட் இன்டு ஐரன் +3 அண்ட் Mn+4 ஆகிடும். Mn+4 அசிடிக் மீடியம்னா Mn+2 ஆகிடும், Mn+2 ஆகிடும். ஸோ இது எப்படி? ஸோ எப்பவுமே ஃபார் அ ரியாக்ஷன் ஈக்குவிவேலன்ஸ் இஸ் சேம். ஈக்குவேலன்ஸ் இஸ் சேம். அதாவது 200 ml ஆஃப் KMnO4 ஓட 200 ml ஆஃப் 1 நார்மாலிட்டியோட ஈக்குவேலன்ஸ் எவ்வளோ? 200 into 1 மில்லி ஈக்குவேலன்ஸ். மில்லி ஈக்குவேலன்ஸ் ஏன்னா நான் ml எடுத்திருக்கேன். இஸ் ஈக்குவல் டு, ஸோ மோலார் மாஸ் இருக்கு. ஓகே, வாட் இஸ் த மாஸ்? ஸோ ஈக்குவேலன்ட் மாஸ் இங்கே வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்டோட ml கொடுக்கல. இன்னொரு வே ஆஃப் ஃபைண்டிங் த ஈக்குவேலன்ட் மாஸ் இஸ் மோலார் மாஸ் பை n ஃபேக்டரா? மோலார் மாஸ் பை n ஃபேக்டர். n ஃபேக்டர் இங்கே ஐரனுக்கு +2லேருந்து +3. ஸோ ஈஸி தான், 152/1. ஸோ இதை பண்ணனா உனக்கு என்ன வரும்? 170. ஓகே, try to solve this question. இது சால்வ் பண்ணணுமே. ஸோ இதுவும் கிராமில் இருக்குது. சி, this is also in gram. ஸோ this is obviously மில்லி ஈக்குவேலண்ட் தான் வரும். ஸோ மில்லி கேன்சல். ஈக்குவேலன்ஸ் அதாவது வாட் இஸ் அ மாஸா? ஓகே, ஸோ வெயிட் I have found it. Just a minute, I'll tell you. ஒன்றும் இல்லை கண்ணா, திஸ் இஸ் ஈஸி தான், ரொம்ப டஃப்லாம் இல்லை. ஸோ இங்கே பாரு, நான் சொன்னேன் ஏற்கனவே, Fe+2 reacts with MnO4 minus gives rise to Fe+3 and Mn+2. This is the reaction. Okay, this is the reaction. So எந்த ரியாக்ஷனாக வேணா இருக்கட்டும், இது when two substances react their equivalents are same. ஈக்குவேலன்ஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் ஈக்குவேலன்ஸ். ஸோ ஈக்குவேலன்ஸ் இல்லை, நம்பர் ஆஃப் ஈக்குவேலன்ஸ். நம்பர் ஆஃப் ஈக்குவேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நார்மாலிட்டி இன்டு வால்யூம் பண்ணனா KMnO4 கண்டுபிடிச்சிடலாம். 1 into 200 ml இருக்கிறனால நமக்கு மில்லி ஈக்குவேலன்ஸ் வரும். மில்லி ஈக்குவேலன்ஸ். ஓகேவா? ஓகே. அண்ட் வெயிட் பை, ஸோ இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஈக்குவேலன்ஸ்க்கு. ஈக்குவேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் பை கிராம் ஈக்குவேலண்ட் வெயிட். கிராம் ஈக்குவேலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்ப? கிராம் மாலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர் இஸ் கிராம் ஈக்குவேலண்ட் வெயிட். ஸோ வெயிட் நமக்கு தேவை. கிராம் மாலிகுலர் வெயிட் எப்படி? கிராம் ஈக்குவேலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு கிராம் மாலிகுலர் வெயிட் பை n ஃபேக்டர் என்ன? 1. ஸோ இது எனக்கு என்ன, நான் மில்லி கிராமில் எடுத்தனால எனக்கும் இது மில்லி ஈக்குவேலண்ட்டில் தான் வரும். மில்லி கேன்சல். அப்போ ஆப்வியஸாக வெயிட் இஸ் ஈக்குவல் டு 200 into 152 which is 24030400. எனக்கு இது என்ன வரும்? மில்லியில் வரும். ஓகேவா? இது எனக்கு மில்லியில் வருமா? இது மில்லியில், இது மில்லி ஈக்குவேலண்ட். இங்கே வெயிட்டு. ஸோ இது நார்மல் ஈக்குவேலண்ட். ஸோ இது எனக்கு மில்லியில் வந்துச்சுன்னா நான் வெயிட்டை வந்து நார்மலாக மாற்ற 30.4 1000 டிவைட் பண்ணால் எனக்கு கிராம் வந்துடும். ஏன்னா எனக்கு மில்லி கிராமில் வரும், ஏன்னா இங்கே மில்லி ஈக்குவேலண்டில் இருக்குது. ஓகேவா? This question is very important. Option D. ஒன்றும் இல்லை, when two substances react their number of equivalents is same. ஸோ ஈக்குவேலன்ஸோட ஃபார்முலா வந்து நார்மாலிட்டி இன்டு வால்யூம். இன்னொரு ஃபார்முலா வந்து வெயிட் பை கிராம் ஈக்குவேலண்ட் வெயிட். ஸோ நான் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணேன், அவ்வளோதான். நத்திங் நியூ இன் இட். ஓகேவா?
So these are the things. We have seen some 42 questions. Time inconvenience because of net. கடவாங்கி நெட் எடுத்திருக்கேன் படிக்கிறதுல உட்காந்துட்டு. No problem. So yes, பட் நம்ம பார்த்த 42 கொஷின்ஸும் சூப்பர் கொஷின்ஸ். ஓகேவா, நம்ம பார்த்த 42 கொஷின்ஸ் ஆர் சூப்பர் கொஷின்ஸ். எல்லாமே ஹை ஹீல்டிங் கொஷின்ஸ் தான். ஸோ எஸ், I hope it made sense. Today's lecture must have been good. Yes, did you like today's lecture? So படிக்கிறதுல உட்காந்துட்டு வேர்க்குதுப்பா. So I hope you liked today's lecture. Yes, was it useful? Was that useful? Yes, I want you guys to respond. Okay, we'll end today's lecture. Bye bye bye. Vishwa.